கவிதா ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கும், இறங்கி வா. இனிமே அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ தான் என் உயிரு, சரசு எனக்கு அப்புறம் தானே சொல்லுங்க. நான் உங்களை மன்னிச்சிடுறேன். நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லல, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இப்படியே தான் நிப்பேன். யாரையும் இங்க இருந்து போக விட மாட்டேன். என்ன மீறி போனாங்க, நான் இந்த இடத்துல இருந்து குதிச்சிடுவேன். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? வேணாம் ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. போதுமா? இறங்கி வா ப்ளீஸ். இல்ல, நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, ஒரு புள்ளதாச்சு பொண்ணு செத்து போன்னு சொன்னது என்னோட தப்பு தான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிரு. அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னும் நீ தான் என் உயிரு, சரசுவோட உன்னைதான் நான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. என் காதுல விழணும். அப்பதான் என் மனசு மாறும். அப்பதான் நான் தற்கொலை முடிவை கைவிடுவேன். சரி, நீ தான் என் உசுரு. சரசுவோட உன்னதான் நான் நேசிக்கிறேன். உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். இறங்கு. இப்படி வெறுப்பா சொன்னா அதெல்லாம் முடியாது. நல்ல அன்போடு சொல்லுங்க. காதல் இருக்கணும். சரி, சரசுவோட நீ தான் எனக்கு உசுரு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஐ லவ் யூ கவிதா. போதுமா? இறங்கு. ப்ளீஸ் இறங்கு. இனிமே அப்படி பண்ணீங்க அவ்வளவுதான். நான் என் தற்கொலை முடிவை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் கீழே இறங்க போறேன். போங்க போங்க போங்க. என்ன பாவம் செஞ்சேன்னா இப்படி வந்து நிக்கிறேன். பாவம் இந்த ஜனங்கள்லாம். என்னமோ போ, எப்படியோ நல்லது நடந்தா சரி. அதான் மன்னிச்சிட்டேன்ல, வாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான நிலைமை ஆயிப்போச்சு. இனிமே நீங்க எப்போ உடம்பு தேறி எப்ப நல்லபடியா வர்றது? வாயை திறங்க, வாயை திறங்க. அத்தை, இந்த ஸ்ட்ரால குடிக்க வைங்க. ஸ்பூன்ல கஷ்டமா இருக்கும்ல. இந்தாங்க, இதுல குடிச்சு பாருங்க. இது வசதியா இருக்குமா? அப்போ இனிமே இந்த ஸ்ட்ரா வச்ச மாதிரி டம்ளர் இருக்கும்ல, அதை வாங்கிக்கலாம். காஃபி ஜூஸ் எல்லாம் அதுலயே குடிக்க வச்சிடலாம். மாமா, காலை வணக்கம் மாமா. சுட சுட நியூஸ் பேப்பரோட வந்திருக்கேன். செய்திகள் வாசிப்பது வாழவன் தான். வாசிக்கட்டுமா? என்ன மாப்ள? வாசி. முதல்ல தலைப்பு செய்தியை பார்த்துடலாமா? பர்கூர் அருகே லாரி பஸ் மோதி உடல் சிதறி 5 பேர் படு பரிதாபமான பலி. விஷம் தடவிய கத்தியில் 3 பேரை குத்தி கொன்ற சொந்த தம்பி. இப்போ பேப்பர் படிக்க சொல்லி யாரும் எழுதா? ஊருக்கு போன கடலூர் என்ஜினியர் வீட்டில் 100 பவுன் நகை கொள்ளை. நடு இரவில் கல்லூரி மாணவி கற்பழிப்பு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? எடுத்த உடனே அபசகுரமான செய்தியா படிச்சுட்டு இருக்க. என்ன ஒரு நல்ல செய்தியா இருந்தா படிய. வர வர மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே இருக்குது. நீ கொடுக்குற மரியாதை நானும் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். படி படி. சரி சரி, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சுப செய்தியாவே படிக்கிறேன். 1 கிராம் தங்கம் வாங்கினால் 1 கிராம் வெள்ளி இலவசம். இங்க பாரு, ஒரு பட்டுப்புடவை வாங்கினா 4 பட்டுப்புடவை இலவசமா?
25,000 ரூபாய்க்கு மனம் வாங்கினா அதே 25,000 ரூபாய்க்கு இன்னொரு மனை இலவசம். பரவாயில்லையே. ஏன் மாப்ள, நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாமா? என்ன? ஒரு மூட்டை அரிசி வாங்கினா இன்னொரு மூட்டை இலவசம், நம்ம பாட்டுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து வைப்போமா? வியாபாரம் பிச்சுக்கிட்டு போவோம். போயா? இந்த நியூஸை படிக்க சொல்லலாம். அவனுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஜோதியை மாட்டி விடலாம். என்ன மாமா? இந்த பக்கம் படிக்கணுமா? என்னமா அது? இந்த பக்கம் எதையோ படிக்க சொல்றாரு போல. ஓ, இந்த பக்கமா? ஒரு மாமனாரை பிடிக்காத மருமகள் அவர் காலில் விழுந்து பிறந்த நாள் ஆசீர்வாதம் வாங்குவதைப் போல் மாமனாரின் காலை வாரிவிட்டாள். அவர் கீழே விழுந்ததும் தலையில் அம்மிக்கல்லை போட்டு நச்சென்று நசுக்கி கொன்றாள். என்னாச்சே? என்ன சொல்றாரு மாமா? உனக்கு ஏதாவது புரியுதா மாப்ள? என்னங்க? என்னது? என்ன? அப்பா ஏதோ சொல்ல வந்து ஆனா எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? ஏங்க என்னன்னு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. எனக்கும் ஒண்ணும் புரியல ராசா. ஜோதி, உனக்கு ஏதாவது புரியுதா? மாப்ள, மாமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வர்றாரு. ஆனா அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஏதோ சொல்ல வர்றாரு. என்ன? என்ன மாமா, ஏதாவது வேணுமா? மாமா, டாக்டர் உங்களுக்கு இடது கையில கொஞ்சம் உணர்ச்சி இருக்கிறதா சொன்னாங்க. நான் வேணும்னா ஒரு பேப்பர் பென் தரேன். என்ன வேணும்னு எழுதி காட்டுறீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா மெதுவா? ஒரு பேப்பர் பென் தரேன். என்ன வேணும்னு எழுதி காட்டுறீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா மெதுவா? சரி, அப்போ அப்படியே பண்ணிடலாம். சரி, நான் மாமா பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு கடைக்கு டைம் ஆகுதுல, நீங்க கிளம்புங்க. சரி சரி சரி, வா. பேப்பர் பென் எடுத்துட்டு வரேன். வரேன். ஜோசியர் என்னடானா, இவ காத்து இவ பிள்ளை காத்து குடும்பத்து மேலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவ என்னடானா, இவர் கவனிச்சுக்கிறேன்னு முன்னாடி வந்து நிக்கிறாளே, எப்படி தடுக்கிறது? மாமா, என்னங்க மெதுவா கொஞ்சம் அப்படியே கை எடுத்து. ஏம்மா மருமோளே, மாமாக்கு பசிக்குது, நம்ம உள்ள போய் சமையல் பண்ணுவோம். அவ என்னன்னு கேட்டு எழுதி வைக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏம்மா சோதி, அவிய என்ன சொல்றாவன்னு கேட்டு கொஞ்சம் எழுதி வைமா. இந்த சரிங்க அத்தை, பெண்ணை கொடுங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எழுதி வாங்குற. சரி, கை கொஞ்சம் பிடிச்சி என்ன எழுதுறாருன்னு பாரு. நான் பாத்துக்கிறேன் திவ்யா. மாமா, என்ன வேணுமோ எழுதுங்க, எதுவா இருந்தாலும் பண்ணி தரோம். சரியா? நீங்க மெதுவா அப்படியே எழுதினாதான் கைக்கும் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, அவ பாத்து நம்ம சமையல் பண்ணுவோமா? கொஞ்சம் கேட்டு என்னன்னு எழுதி வை. நினைச்ச மாதிரி எல்லாரும் விட்டு போயிட்டாங்களே. மாமா, ஏதோ ஆசையா சொல்ல வந்தீங்களே.
அத கொஞ்சம் எழுதி காட்டுங்க. சொல்லுங்க மாமா, எழுதி காட்டுங்க. என்னங்க பேப்பரு பேனா, எழுதுங்க. எழுதியா? ஏ கிழவா, எழுதியா? பேப்பர் பேனாவை கொடுத்தா எழுதி காட்டுடுவியா? இந்த ஜோதி கெட்டவ, என்ன தள்ளி விட்டதே அவதா, சாகடிக்க பார்த்ததே அவதா அப்படின்னு எழுதி காட்ட போறியா? திவ்யா பேப்பர் பேனாவை எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் அப்படியே மண்டி ஆட்டன. இப்ப ஆட்டியா? எழுதிடுவியா? எழுதுவியா? ஓ, அந்த பயம் இருக்கட்டும். கொன்றுவ உன்னை. இந்த வீட்ல நான் வச்சதுதான் சட்டம். இந்த மாதிரி எப்ப என்ன பார்த்தாலும் அப்படின்னு காட்டுறது, அவதான்னு காட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ண கொன்றுவ உன்னை. இந்த கைதானே எழுதி காட்டணும்னு நினைச்சது. அப்படியே கைய திருவிடுவேன். அப்படியே கைய உடைச்சிருவேன். இந்த தடவை உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு தடவை எழுதி காட்டணும்னு நினைச்ச அந்த விரல புடுங்கி எடுத்துருவா. அப்படியே அந்த பயம் இருக்கட்டும். மாமா, என்னங்க மாமா? புடிங்க மாமா, எழுதுங்க மாமா. மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே எழுதுங்க மாமா. எழுதுங்க மாமா. என்னாச்சு ஜோதி, மாமா எழுதினாரா? இல்ல திவ்யா, அவரால கையில பேனாவே பிடிக்க முடியல. அவர் எங்க எழுத போறாரு? ஏதோ சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். மாமா, இந்த பெல்ல உங்க கை பக்கத்திலே வைக்கிறேன். நீங்க எழுதிலாம் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த பெல் அடிங்க. நாங்க யாராவது உங்களை வந்து பாத்துக்கிறோம். சரியா? வரேன் அத்தை. பக்கத்துல வச்சிருக்கேன், பாத்துக்கோ ஜோதி. சரி திவ்யா. நான் பெல் அடிச்சா இவன் என்ன அடிப்பாளே? என்னம்மா பண்ண சொல்ற? ஐயோ, என்ன மாட்டி விடவா பாக்குற? இப்போதைக்கு நீ இந்த சாமி மணி அடி. கூடிய சீக்கிரம் உனக்கு நான் சாவு மணி அடிக்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நான் சாவு மணி அடிக்கிறேன்.
கூப்பிட்டாரா? இல்ல திவ்யா, இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரசோட நீ தான் எனக்கு உசுரு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஐ லவ் யூ கவிதா. கவிதா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்ண? ஊருக்கே அட்வைஸ் சொல்றவ நீ இப்படி ஒரு மடத்தனம் பண்ணலாமா? படிச்சவ, அதுவும் போலீஸ்காரியா இருந்தவ தானே நீ. சொல்றதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். எதுவா இருந்தா என்ன? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கண்டுபிடிச்சு அவன் சட்டையை பிடிச்சு உருக்கி நியாயம் என்னன்னு கேட்டு அவன் கூட வாழாம இப்படி கோழத்தனமா சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, நீல ஒரு போலீஸ்காரியா? அவரை ஏன் பாக்குற? இல்ல, நீ மட்டும் திட்டுறியே, இவர் எதுவும் கேட்கலையே, அதான் அவரை பாக்குற. அது சரி. ஆமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை பத்தி ஏதோ முக்கியமான தகவல் கிடைச்சது, அதனாலதான் மனசுடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னியே, என்ன விஷயம்? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீ சொன்ன கவிதா, அதை தெரிஞ்சுக்கத்தானே நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். எதுவா இருந்தாலும் சொல்லு கவிதா. அது ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதை கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். அத உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் உடனே நடிக்க ஆரம்பிச்சிடறாளே. இப்ப நமக்கு புதுசா என்ன வேட்டு வைக்க போறான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். ஐயோ கவிதா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அழக்கூடாதுமா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை பத்தி ஏதோ தகவல் தெரிஞ்சதுன்னு சொன்னியே, எதுவா இருந்தாலும் சொல்லு கவிதா. அந்த தகவலை கேட்ட உடனே நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயோ, அது என்ன சொல்ல? அவரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு. நல்லா தூங்கு தூங்கு. எனக்கு வெளியில 1/2 மணி நேரத்துக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இப்படியே தூங்கிட்டு சரியா மாமா? திவ்யா, 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 இங்க வா. என்ன ஜோதி? நான் வந்து கடைக்கு போறேன். பவுடர் சோப் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. உனக்கு ஏதாவது வாங்கணுமா? இல்ல, எதுவும் வேண்டாம். 1 கிலோ தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துடு. சரி திவ்யா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஜோதி வெளியே போயிட்டா. இப்போ எப்படியாவது திவ்யாவை கூப்பிட்டு ஜோதியோட பேக்கை பார்க்க வச்சா அவ்வளோதான், ஜோதி கதை கந்தல் ஆகிடும்.